வாழ்க வளம். அண்ட கோடிகள் எதன் அடிப்படையில் வளச்சுழலாகவும் சில சமயங்களில் மாறுபட்டும் சுழல்கின்றன. இந்த வளச்சுழல் இடச்சுழல் என்றது எங்க இருந்து பார்த்தீங்க? அதாவது இங்க இருந்து பார்த்தா வளச்சுழலா இருக்குது, அண்ணன் இருந்து பார்த்தா இடச்சுழலா தானே வருது. அப்படி இல்லை. ஆனா எந்த கிரகம் தன்னைத்தானே எந்த வழியில சுத்துதோ அதே போலதான் அதனுடைய துணை கிரகங்கள் எல்லாம், சேட்டலைட்ஸ் எல்லாம் அதே தான் சுத்தும். காரணம் இந்த இப்போ பூமி இருக்கு, பூமி எப்படி சுத்துதோ இந்த அலையும் அதே போலதான் சுத்தும். அந்த அலைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய சந்திரன் அந்த வழியை தான் சுத்தும். அதே போல சூரியன் அதை ஒட்டியதான் மற்ற புதன், சுக்கிரன், பூமி எல்லாமே சுத்திட்டு வருது. இதுல குருல சில சேட்டலைட்ஸ், சனியில சில சேட்டலைட்ஸ் வேற மாதிரி, அதாவது இப்படியே சுத்திட்டு வந்ததுல சேட்டலைட் கூட அப்படித்தான் சுத்துச்சு, வழியில மாறி போச்சு. லெப்டிஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். இப்படி சுழண்டுகிட்டே இருக்குது சேட்டலைட். இந்தாண்ட ஒரு கிரகம் இருக்குது, இதுல இருந்து இது அப்படி சுத்துது. ரெண்டுக்கும் இந்த அலை தள்ளு சக்தி ஒரு இடத்துல கூடுதல்ல, அந்த கூடுற இடத்துல இது வந்ததுன்னா வேகம் அதிகமா இருக்கிற ஒன்று, அதாவது இதனுடைய வேகம் அதிகமா இருந்தா அதனுடைய சுழல் அப்படி இருக்குது இல்லையா, அங்க அந்த அந்த ஜங்ஷன்ல இருந்து அது அப்படி திரும்பிடும். அவ்வளவுதான். அப்படி அந்த ஜங்ஷனை பொறுத்தது அது. அப்போ திரும்பி விட்டா அது அப்படியே சுத்திட்டு இருக்கும். நீண்ட நாள் பொறுத்து தான் அது குறைஞ்சு அந்த சுற்று வேற விதமா வர்றதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள், சில சமயம் கோடி ஆண்டுகள் கூட வரும்.